படத்துலேருந்து ஒரு என்கவுண்டர் ஃபைட் சீன் பற்றிய தகவல் தீயா லீக் ஆகி பேசப்பட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேட்டையன் டிஷர்ட் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்ச கலர், பிடிச்ச டிசைன் இருந்துச்சுன்னா வாங்கி வேட்டையன் FTFS கொண்டாடலாம். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வேட்டையன் திரைப்படத்திற்கான அந்த ஒரு எதிர்பார்ப்புங்கிறது பல வகையில் அப்படி ஹைக் ஆகி போய் நிற்குதுன்னு சொல்லலாம். ஸோ இன்னும் சில நாட்களே இருக்குது அப்படி தான் சொல்லணும். படத்துடைய ரிலீஸ்க்கு அக்டோபர் 10 இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய நம்மளை பார்த்தோம் டீசரு, ட்ரெய்லரு, ஸோ ஆடியோ லான்ச்சுன்னு சொல்லிட்டு பல இது நமக்கு கிளியராக புரிய வச்சிருச்சு. ஒரு என்கவுண்டர் சம்மந்தப்பட்ட கதை அப்படிங்கிறதெல்லாம். அதுவும் இல்லாமல் நம்ம டேரெக்டாகவே ரஜினி சாரே டைலாக்லாம் சொல்கிறாரு, என்கவுண்டருங்கிறது இதனால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிலே நமக்கு க்ளீனாக புரியுது இந்த படத்துடைய பேக்ட்ராப் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு என்கவுண்டர் சம்மந்தப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிளியராகவே சரி விஷன் ஆகுது அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ நமக்கு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம், இந்த படத்திற்கான ஃபைட் சீன்ஸை ரொம்பவே சரி கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. மெயினாக ஒரு 2 ஃபைட் சீன், அந்த 2 ஃபைட் சீனுக்கு ரொம்ப மாஞ்சிருக்காங்க. அதில் ஒன்று தான் அந்த என்கவுண்டர் மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. ஆமாம், கிட்டத்தட்ட படத்தில் 10 நிமிஷத்துக்கு மேலே அந்த ஒரு சீன் இருக்கும். அது ரொம்பவே சரி அழகாக வரணும், கரெக்டாக மேட்ச் ஆகணும், அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ்க்கு போகணுங்கிறதுக்காக அதை சூப்பராக கிராண்டாக எடுத்திருக்காங்களாமா. ஃபைட் கொரியோகிராஃபர் எல்லாருமே சேர்ந்து ரஜினி சார்லாம் தீயா வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சீனில் அப்படி விறுவிறுப்பாக இருக்குமாம்மா. அந்த சீனுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம், அந்த சீனுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம்னு சொல்லிட்டு டோட்டலாக அந்த ஒரு 25 நிமிஷம் கிட்டத்தட்ட பிளான் பண்ணி விறுவிறுப்பாக அந்த கதை போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு சீன் படத்தில் அடுத்தடுத்து நகர போகிற காட்சிகளுக்கு முக்கியமாக அமைய போகிற அந்த ஒரு சீன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு காட்சியில் ரஜினி சார் ரொம்பவே சரி கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் ஃபேன்ஸ்க்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டும், இன்னொரு பக்கம் கொரியோகிராஃப் ஃபைட் சீனா அது எது கன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த என்கவுண்டர் காட்சிக்கு ரொம்ப மெனக்கெட்டு வேலை பார்த்துருக்காமா சூப்பர் ஸ்டார் அவர்களும் படக்குழுவுமேட்டு. ஸோ அந்த ஒரு காட்சி தேட்டரில் சும்மா பட்டையை கிளப்போம் அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.